ஹிந்து தமிழ் திசை நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், தமிழ் திரையுலகின் மிக முக்கிய ஆளுமையான இளையராஜா திரைத்துறைக்கு வந்து 50 ஆண்டுகளாகும் நிலையில், தமிழ்நாடு அரசின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளது. பாரம்பரியமாக தமிழர்களும் தமிழ் ஆட்சியாளர்களும் கலைஞர்களுக்கு கொடுத்து வரும் கௌரவத்திற்கான அத்தாட்சி இது என அதில் கூறப்பட்டுள்ளது. மார்ச் 9ஆம் தேதி லண்டனில் உலக புகழ்பெற்ற லண்டன் ராயல் ஃபில்ஹார்மோனிக் இசைக்குழு மூலம் சிம்பனியை இளையராஜா அரங்கேற்றிய போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தமிழ்நாடு அரசும் அப்போது அவருக்கு உரிய மரியாதை அளித்ததை ஹிந்து தமிழ் திசை நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இளையராஜா பெயரில் விருது அறிவிப்புடன் சங்க இலக்கியங்களுக்கு இசையமைத்து ஒலிப்பேழைகளாக வெளியிட வேண்டும் என முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருந்ததையும் அதை நிறைவேற்றுவதாக இளையராஜா உறுதியளித்திருப்பதையும் எடுத்துக்காட்டி, இதுபோன்ற பரிமாற்றங்கள் ஆட்சியாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இடையில் நடந்ததற்கான சான்றுகள் சங்க இலக்கியத்தில் காண கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு இளையராஜாவிற்கு அளிக்கப்பட்டிருக்கும் அங்கீகாரம் கலை பண்பாட்டில் உயர்ந்து நிற்கும் தமிழ்நாட்டிற்கு மேலும் மதிப்பை சேர்க்கும் என்றும் ஹிந்து தமிழ் திசை நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது. ஹிந்து தமிழ் திசை நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், தமிழ் திரையுலகின் மிக முக்கிய ஆளுமையான இளையராஜா திரைத்துறைக்கு வந்து 50 ஆண்டுகளாகும் நிலையில், தமிழ்நாடு அரசின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளது. பாரம்பரியமாக தமிழர்களும் தமிழ் ஆட்சியாளர்களும் கலைஞர்களுக்கு கொடுத்து வரும் கௌரவத்திற்கான அத்தாட்சி இது என அதில் கூறப்பட்டுள்ளது. மார்ச் 9ஆம் தேதி லண்டனில் உலக புகழ்பெற்ற லண்டன் ராயல் ஃபில்ஹார்மோனிக் இசைக்குழு மூலம் சிம்பனியை இளையராஜா அரங்கேற்றிய போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தமிழ்நாடு அரசும் அப்போது அவருக்கு உரிய மரியாதை அளித்ததை ஹிந்து தமிழ் திசை நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இளையராஜா பெயரில் விருது அறிவிப்புடன் சங்க இலக்கியங்களுக்கு இசையமைத்து ஒலிப்பேழைகளாக வெளியிட வேண்டும் என முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருந்ததையும் அதை நிறைவேற்றுவதாக இளையராஜா உறுதியளித்திருப்பதையும் எடுத்துக்காட்டி, இதுபோன்ற பரிமாற்றங்கள் ஆட்சியாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இடையில் நடந்ததற்கான சான்றுகள் சங்க இலக்கியத்தில் காண கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு இளையராஜாவிற்கு அளிக்கப்பட்டிருக்கும் அங்கீகாரம் கலை பண்பாட்டில் உயர்ந்து நிற்கும் தமிழ்நாட்டிற்கு மேலும் மதிப்பை சேர்க்கும் என்றும் ஹிந்து தமிழ் திசை நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது.